தர்ஷினி, ஏண்டி இப்படி அடம் பிடிக்கிற? அம்மா ஆபீஸ் போவாங்கன்னு தெரியும்ல, அவங்களையே லஞ்ச் எடுத்துட்டு வர சொன்ன. அதான் சொன்னனே, எல்லாருக்கும் அவங்க மம்மி தான் லஞ்ச் கொண்டு வராங்க, எனக்கு மட்டும் தான் பாட்டி கொண்டு வரீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏன் உங்க அம்மா லஞ்ச் கொண்டு வர மாட்டாங்களான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் சரிதான். உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி ஒரு நாளைக்கு உங்க பாட்டிய சாப்பாடு கொண்டு வர முடியுமான்னு கேளு. எவ்வளவு வாய் திறக்க மாட்டா. ஏன்னா எல்லார் வீட்லயும் பெத்தவங்களை அத்து விட்டுட்டு தனி குடுத்தனம் பண்றவங்களா தான் இருப்பாங்க. அது சரி, அவங்க என்கிட்ட உங்க அப்பாவை ஸ்கூட்டர்ல கொண்டு வந்து டிராப் பண்ண சொல்ல சொன்னா என்னால முடியுமா? சொல்லு பாட்டி. ஹாய் தர்ஷினி. ஹாய். என்ன ஸ்கூலுக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமா. ஏமா ஆட்டோல அனுப்ப வேண்டியதானே? இல்லப்பா, இப்பதானே புதுசா குடி வந்திருக்கோம், இனிமே தான் பார்க்கணும். எந்த ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்கன்னு சொல்லிருக்கேன்ல. என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆட்டோ பிடிச்சு கொடுத்துருப்பேன்ல. உனக்கு எதுக்குப்பா வீண் சிரமம்? இவங்க அம்மா தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி இருக்காங்க, அவங்க ஏற்பாடு பண்ணுவாங்க. எல்லா வேலையும் அவங்க அம்மா தான் செய்வாங்களா? அவங்க அப்பா செய்ய மாட்டாரா? எங்க அப்பா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வருவாரு. இவ அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கோர்ட்ல டைவர்ஸ் கேஸ் நடந்துகிட்டு இருக்குப்பா. இவ அம்மா கால் சென்டர்ல வேலை பாக்குறா. ஆபீஸ் வேலைய முடிச்சிட்டு தான் வீட்டு வேலைய கவனிக்கணும். இவ அம்மா ஆபீஸ்க்கு போறதுனால வீட்டு வேலையெல்லாம் நான் தான் கவனிச்சுக்கணும்ப்பா. சரிப்பா, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்புறேன்ப்பா. சரிம்மா. வாமா. இன்னைக்கு தரங்க பொண்ணுங்களோட போட்டோவை கொண்டு வர போறான்னு காலையிலேயே அம்மா குண்டை தூக்கி போட்டாங்க. இன்னைக்கு என்னென்ன கலவரம் நடக்க போதோ கடவுளே. மருமக கூட சண்டை போட்டாலும் ஆயிஷா வேணா வேலைக்கு நமக்கு பிரமாதமா சாப்பாடை போட்டுடுறான். ஓ, நீ இங்கதான் இருக்கிறியா? என் தலை தப்பிக்குமான்னு நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன். உனக்கு நீ சாப்பிட்டது சந்தோஷமா போயிடுச்சா? ஜிலா, தாயும் புள்ளையனாலும் வாய் வயிறும் வேறடா. அதை விடுப்பா. இப்ப தரங்க வர போறான், நான் எப்படி தப்பிக்கிறது? அதான் போத்திக்கிட்டு உட்காந்துருக்கிய. என்னங்க அம்மா வரா, நாம அப்புறம் பேசிக்கலாம், கொஞ்சம் கம்முனுது. என்னங்க என்ன ஆயிஷா, அந்த தரகர் வந்தாரா? வந்திருந்தா முதல்ல உன் கூட தானே பேசுவோம். அதானே, அவர் ஏன் என்ன வரல? பனமரமே பனமரமே பச்சை கண்ணாடி, பல்லு போன கிழவனுக்கு டபுள் பொண்டாட்டி. யார பார்த்து பல்லு இல்ல கிழவன் சொன்னேன்? எனக்கு 32 பல்லு அப்படியே இருக்கு. இங்க பாரு, வயசு இருக்கு. யோ, நீ காட்டுனது அத்தனையும் என்கிட்ட இருக்கியா? நானும் இன்னொரு புருஷனை தேட ஆரம்பிச்சா உன் நிலைமை என்ன ஆகும்? என்னடி நடக்கும்? ஒன்னும் நடக்காது. ஏன் நடக்காது? ஆம்பளைங்க எவ்வளவு கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கலாம். பொம்பளைங்க 30 வயசு தாண்டினா முதல் கல்யாணத்துக்கு தாளம் போடணும். இந்த லட்சணத்துல உனக்கு இன்னொரு கல்யாணமா? பண்ணி காட்டுறனா இல்லையான்னு பாருங்க. உலகத்துல ஏமாந்த சோனகிரி என் மக ஒருத்தன் தான். அவன் தான் ஏதோ தெரியாதனமா உன்னை கட்டிக்கிட்டான். வேற எவன் கட்டிக்க வருவான்? ஏன் வர மாட்டான்? கூரை மேல சோத்த போட்டா 1000 காக்கா. ராணி, நீ என்ன சீரியஸா தான் சொல்றியா? ஆமாயா, நான் சீரியஸா தான் சொல்றேன். உனக்கா எனக்கா, யாருக்கு முதல்ல கல்யாணம் நடக்குதுன்னு பாப்போம். ஐயோ ராணி, நீ இல்லனா நான் இல்ல, என்ன விட்டு போயிடாத. சீ, வாய் மூடுற. இவ போனா போகட்டும், நான் உனக்கு ரம்பா, ஊர்வசி, மேனகா, திலோத்தமா மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸா பொண்ணு கொண்டு வரேன். சரியா சொன்னீங்கம்மா. என்ன புரோக்கரே, வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேம்மா. போட்டோ எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வராம வருவனா? அம்மா, நீங்க சொன்ன மாதிரி அப்படி ஒரு பொண்ணை மருமகளா கொண்டாந்துருக்கிறேன். போட்டோவை பாருங்க. சூப்பர்யா, மகாலட்சுமி மாதிரி இருக்கா. நீங்க உடனே போன் பண்ணி நாங்க பொண்ணு பார்க்க வரோம்னு சொல்லிடுங்க. நல்ல சகுனம். போன்னு சொன்னோன்னே போன் பெல் அடிக்குது.
பொண்ணு வீட்டுக்காரங்க தான். பேசுங்க. ஹலோ, நான் தான் கல்யாண தரகர் கந்தசாமி பேசுறேன். அப்படியா? ஓகே, எனக்கு கமிஷன் தான் சரதா. அம்மா, என்னய்யா இழுக்கிற? பொண்ணு வீட்டுக்காரவங்க ஓகே சொல்லிட்டாங்க. அப்படியா? மாப்பிள்ளைய பார்க்காமலேயே ஓகே சொல்லிட்டாங்களா? பார்த்துதாம்மா சொல்லியிருக்காங்க. என்னய்யா சொல்ற? இந்த பொண்ணுக்கு வேற மாப்பிள்ளை ஓகே ஆயிடுச்சான். யோ தரகரே, இதெல்லாம் ஒரு பொண்ணா? இதெல்லாம் ஒரு மூஞ்சியா? என் பையனை கட்டிக்க தகுதியானவளா? எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த குதிரை முஞ்சுக்காரியை கொண்டு வந்து என் மகனுக்கு பொறுத்த மாதிரி என்கிட்ட கேப்ப. இந்தா எடுத்துட்டு போயா. ஓஹோ, நீங்க அப்படி வர்றீங்களா? கவலை விடுங்கம்மா, இதை விட சூப்பரான பொண்ணை உங்களுக்கு நான் மருமகளா கொண்டாடுறேன். எங்க அம்மாவுக்கு ஏத்த தரகர் நீந்தாயா? அவங்க மனசு அறிஞ்சு பேசுற சபர். தேங்க்யூ. இதெல்லாம் ஒரு குடும்பம். யோ தரகா, இங்க வாயா. நான் வரமாட்டேன். வந்தா நீங்க அடிப்பீங்களே? வரலனாலும் அடிப்பேன். ஐயோ, இத தாண்டி அங்க போனே நான் உன்னை அடிப்பேன். ஐயோ, என்னம்மா இது? அம்மா, நான் இங்கே நிக்கிறேன், நீங்க அங்கிருந்தே சொல்லுங்க. இத பார், நல்ல இளமையா அடங்கி ஒடுங்கி வீட்டோட இருக்கிற மாதிரி சமைக்க தெரிஞ்ச நல்ல மாப்பிளைய உடனடியா பாரு. யாருக்குமா? ஏன் எனக்கு தான். என்ன பார்த்தா பொண்ணு மாதிரி தெரியலையா? எது? இத பாரியா, காசு பணம் காரு பங்களா எல்லாம் நடவுரியா தரேன். ஆனா நான் சொல்ற குவாலிஃபிகேஷன்ல ஒண்ணு கூட மாப்பிளை குறைய கூடாது. நாங்க 2 பேரும் ரோட்ல நடந்து போனா மேட் ஃபார் ஈச் அதர்னு பாக்குறவங்க அத்தனை பேரும் சொல்லணும். புரியுதா? ஏமா, பொண்ணுக்கு என்ன வயசுனா நான் என்னம்மா சொல்றது? அதான் நீயே சொல்லிட்டியே அம்மான்னு. தலைக்கு வசந்த புள்ள இருக்கான்னு சொல்லு. அவ கிடக்குற பைத்தியக்காரி. அவ சொன்னது எதுவுமே நடக்காது. கண்ணா, உன் கல்யாணம் கன்ஃபார்ம். எப்பா 60ஆம் கல்யாணம் பண்ற வயசுல இவ புது கல்யாணம் பண்ணி அலையறாளே, இது என்னப்பா நியாயம்? என்ன கேட்டா எப்படிரா இந்த விளையாட்ட ஆரம்பிச்சாலே? உங்க அம்மாவா கேள்றா. யோ தரகற, எல்லாம் போய் எழுந்திரியா. தம்பி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. உன்னையும் பொண்டாட்டி பிரிக்க மனசு இல்லாம இதை சொல்றேன். நீ மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு. உன்னை மாடர்ன் கெட்டப்ல வேற மாதிரி ஆக்கி உன் பொண்டாட்டி முன்னாடியே நிப்பாட்டி நீ கேட்ட மாப்பிள்ளை இவர்தான் சொல்லி 2வது முறையா தாலி கட்ட வைக்கிறேன். என்ன சொல்ற? வெளியே போயா. இந்த தரங்கணும் நினைச்சா என்ன ஃப்ராட் வேணாலும் பண்ணுவானு போல இருக்க. என்னது நம்ம பழப்பு இப்படி ஆயிடுச்சு? என்னது புது பழக்கமா இருக்கு? வாட் நெக்ஸ்ட்னு கேட்காம அவராவே எதையோ தீவிரமா யோசனை பண்ணிட்டு இருக்காரே. இத்தனை நாள் காமெடி வில்லனா இருந்த பாஸ் இப்ப சீரியஸ் வில்லனா மாறிட்டாரே. இந்த மாற்றம் நமக்கு நல்லதா கெட்டதா எதுவுமே புரியலையே. சரி, அவர்கிட்டே கேட்போம். பாஸ், டிஸ்டர்ப் பண்ணாத. இல்ல, எனக்கு ஒரு சந்தேகம். ஐயோ, நான் தீவிரமா யோசிமா எதுவும் கேள்வி கேட்காத, சீக்கிரமா கேட்டு முடி. எப்பவுமே வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு என்ன தானே கேட்பீங்க. இன்னைக்கு என்னமோ என்ன கேட்காம தீவிரமா நீங்களே யோசிக்கிறீங்களே, அதான். நீ வேலையில இருக்கியா இல்லையான்னு உனக்கே டவுட் வந்துச்சுல்ல பாஸ். அதிர்ச்சி அடையாதுல, கொஞ்சம் வெயிட் பண்ணு. என்ன பாஸ் சொல்றீங்க? இங்க வேலை குறைஞ்சு போச்சுன்றது உனக்கே தெரியும். என்ன பாஸ் இப்படி சொல்றீங்க? இன்னும் ஹைதராபாத் நம்ம திருடவே இல்ல, அதுக்குள்ள எப்படி வேலை குறையும்? அதை கைப்பற்றதா நீ இது வரைக்கும் உருப்படியா ஒரு ஐடியா கூட கொடுக்கலையே. என்ன பாஸ், நான் எத்தனை ஐடியா கொடுத்திருக்கேன். அப்ப நான் தான் எதையும் சரிவர செய்யலாங்கறியா? இல்ல பாஸ். அப்ப நீ கொடுத்த ஐடியாலாம் தப்பான ஐடியான்னு சொல்றியா? அதுவும் இல்ல பாஸ். என்ன ரெண்டுத்துக்கும் இல்லன்ற ஏதாவது ஒண்ணுக்கு நீ ஆமா சொல்லித்தான் ஆகணும். போனதெல்லாம் போட்டு பாஸ், இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்க. நான் உனக்கு சொல்லுமா? நீ எனக்கு அசிஸ்டன்ட்டா, நான் உனக்கு அசிஸ்டன்ட்டா? இல்ல பாஸ், நீங்க தான். ஐயோ சாரி, நான் தான் உங்க அசிஸ்டன்ட். அப்ப நான் வாட் நெக்ஸ்ட் கேக்குறதுக்கு முன்னால இதை இப்படி செய்யணும், நீ தான் எனக்கு ஐடியா கொடுக்கணும். ஓகே பாஸ். யாருன்னு பாரு.
திறந்த வீட்ல ஏதோ நுழையிற மாதிரி நுழைறீங்க? காலிங் பெல் அடிச்சா நாங்க வந்து கதவு திறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டீங்களா? ஐயோ லில்லி, நீங்க சும்மா இருங்க பாஸ். தலைய பாரு, ஏதோ சலூன் கடை நினைச்சு உள்ள நுழைஞ்சிருக்கேன். நடங்க வெளியே. ஹலோ, அங்க என்ன லுக்கு? என்ன பார்த்து பேசுங்க. ஐயோ லில்லி லில்லி, கொஞ்சம் பேசாம இல்ல பாஸ், நீங்க உங்க வேலைய பாருங்க. நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். யோ, யாரியா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? மிஸ்டர் எக்ஸ், என்ன இதெல்லாம்? நீங்க வரவேற்கிற லட்சணம் இதுதானா? நீங்க எங்க பணத்தை திருப்பி கொடுங்க. நாங்க வேற ஆளை வச்சு ஹைட்ரோபாம்பை கடத்திக்கிறோம். ஐயோ பெரிய மனுஷங்க, நீங்க உங்க திருவாய் தெரிஞ்சு அப்படிலாம் பேசக்கூடாது. அது ஏதோ சின்ன பொண்ணு விவரம் தெரியாம பேசிட்டு, எனக்காக தயவு செய்து அதை மன்னிச்சிடுங்க. ஏ லில்லி சண்டாலி, படி இழக்கிற பகவான கண்ணா பின்னான்னு பேசுறீங்க. கொஞ்ச நேரம் விளங்காத வாய மூடிட்டு சும்மா இரு. நீங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்காம வந்து உட்காருங்க ப்ளீஸ். என்ன சாப்பிடுறீங்க ஜென்டில்மேன்? நாங்க சாப்பிட வரல. அசைன்மெண்ட் என்னாச்சு? ஏன் இந்த ஹைதராபாத் கடத்தல? ஏன் டிலே ஆகுது? அது வந்து ஆக்சுவலி ஸ்பீக்கிங், ஒவ்வொரு நிமிஷமும் நான் ஹைதராபாமை கடத்த தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் என்னன்னு தெரியல, கடைசி நிமிஷத்தில் ஏதாவது ஒரு சிக்கல் வந்து தடுக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஜென்டில்மேன், நான் எப்படியாவது கடத்தி கொடுத்துட்றேன். இதோ பாரு மேன், பாம்பை திருடி கொடுத்து 1 கோடி ரூபாய் வாங்குறது சிக்கல்னா, ஹைட்ரோபாம்போட ஃபார்முலாவை திருடி கொடுத்து 50 லட்ச ரூபா வாங்கிக்க. வேணாம், நான் ஹைதராபாமை கொடுத்துட்டு 1 கோடி ரூபாய் வாங்கிக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். வரும்போதெல்லாம் இதையே சொல்றேன். யூஸ்லெஸ் ஃபெலோ. 10 லட்சம் அட்வான்ஸ் வாங்கி எவ்வளவு நாள் ஆச்சு? கோச்சிக்காதீங்க சார், எவ்வளோ நாள் ஆனாலும் பாம்பு உங்களுக்கு தான். கவலைப்படாமல் போயிட்டு வாங்க. இப்போ போறோம். மறுபடியும் வரும்போது ஹைட்ரோபாம்பை கொடுக்கல, நாங்க உனக்கு டைம் பாம்பு வைக்க வேண்டி வரும். ஜாக்கிரதை. மார்க்கெட்ல டிமாண்ட் இருக்கும் போதே ஹைதராபாத் வித்தாதான் 4 காசு பார்க்க முடியும். சீக்கிரம் அதை கடத்துற வழியா பாரு. வர்றோம். நீங்க வராதீங்க, கிடைச்சோடனே நானே உங்களை பார்த்து கொடுத்துட்றேன். பி கேர்ஃபுல். லில்லி, உனக்கு இன்னைக்கு வேலை முடிஞ்சு போச்சு. நீ வீட்டுக்கு கிளம்பு. நில்லுங்க. கிளம்புன்னு சொல்லிட்டேனா? கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாமா? இல்ல, இப்பவே எனக்கு தெரிஞ்சாகணும். அடம் பிடிக்கிறாளே. ஹைட்ரோபாமை நீங்க தான் கண்டுபிடிச்சீங்க. ஆனா அருமை நாயகம் அதை திருடிட்டாரு அப்படின்னு முதல்ல சொன்னீங்க. இப்ப கதை வேற ரூட்ல போகுது. கதை எப்படி போனா உனதான் சம்பளம் ஒழுங்கா வந்துடுது இல்ல? ஒருத்தங்க உழைப்ப திருடி இன்னொருத்தவங்களுக்கு விக்கிறது எப்படிப்பட்ட பொழப்பு தெரியுமா பாஸ்? தெரியலையே, அதையும் நீயே சொல்றேன். இப்படிப்பட்ட பொழப்பு அது. நான் கிளம்புறேன். முதல்லயே லில்லி நம்மள மதிக்க மாட்டா. இப்ப நம்ம வேஷம் வேற கலைஞ்சு போச்சு. இனிமே நம்ம கதை கந்தல் தான். என்னம்மா, ஏன் இப்படி பாக்குற? பயமா இருக்கா? பயப்படக்கூடாதுமா. உடம்பெல்லாம் வயிறு சுத்திட்டு இருக்கிறத பார்த்து ஸ்ரேயா பயந்துட்டா போல இருக்கு. பயப்படாத ஸ்ரேயா, தாத்தா உன்னை செயற்கை முறையில பேச வைக்கிறதுக்காகத்தான் உன் உடல்ல வயர் ஃபிட் பண்ணி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆமாம் பாப்பா, நீ சீக்கிரமா பேசினாதானே எங்க கூட எல்லாம் பேச முடியும். கவலைப்படாத மாஸ்டர், ஒயர்ல கரண்ட் எல்லாம் கொடுக்க மாட்டாரு. சரி சரி விடுங்க. நீங்க அவளுக்கு தைரியம் கொடுக்குறீங்களா இல்ல பயமுறுத்துறீங்களா? ஒன்னும் பயப்படாத ஸ்ரேயா, ஒரு 10 மினிட்ஸ் தான், டெஸ்ட் முடிஞ்சிடும். ஸ்ரேயா, இப்போ ஜூலி கையில வச்சிருக்கிற அட்டையில சில வார்த்தைகளை எழுதி வச்சிருக்கு. அதை உனக்கு காட்டும். நீ அதை படிச்சு நீ சொல்ல முயற்சி பண்ணு. அப்படி செஞ்சாதான் உனக்கு உச்சரிக்க எந்த வார்த்தை கஷ்டமா இருக்கு, எது ஈஸியா இருக்குதுன்னு கம்ப்யூட்டர்ல பதிவாகும். அதை வச்சு கஷ்டமா இருக்கிற வார்த்தைகளை ஈஸியாக்க என்ன பண்ண முடியும்னு என்னால யோசிக்க முடியும். என்ன படிச்சு சொல்றியா? வெரி குட். ஜூலி, அட்டையை ஒவ்வொன்றா எடுத்துக்காட்டு. ஸ்ரேயா, இத படிங்க.
வார்த்தை உனக்கு சொல்ல வருது. ஆனா அடுத்த முறை எழுத்து எழுத்தா சொல்லாம ஒன்னா சேர்த்து சொல்லணும். என்ன? அடுத்ததை காமி ஜூலி. அடுத்தது காட்டு. டோன்ட் வரிமா, ட்ரை பண்ணு. பயப்படாத செல்லம், ஃபீல் பண்ணக்கூடாதுமா, ட்ரை பண்ணு. வெரி குட், வெரி குட் ஸ்ரேயா. ஒரு சில வார்த்தைகளை தவிர மீதி எல்லா வார்த்தைகளையும் ரொம்ப ஈஸியா உச்சரிச்சிட்ட. வெரி நைஸ். கூடிய சீக்கிரமே உன்னை செயற்கை முறையில பேச வைக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுமா. முதல் எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ்.